விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அதாவது இந்த பதிவில் இந்த தீயணைப்புத்துறை திருநெல்வேலி மண்டலம் அதனுடைய துணை இயக்குனர் அலுவலகத்தில் ஒரு சர்ப்ரைஸ் செக்கு விஜிலன்ஸ் ரைடு ஒன்று நடந்திருக்கு. அது குறித்து பார்ப்போம். அதாவது கடந்த 18/11/2025 அன்றைக்கி வந்து அவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அந்த தகவலின் பேரில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவங்க ரெண்டும் சேர்ந்து அந்த வருவாய்த்துறை மற்றும் அந்த போலீஸ் விஜிலன்ஸு சேர்ந்து அரசு அலுவலகங்களில் இது மாதிரியான ரகசிய தகவல் கிடைக்கும். அதன் பேரில் போவாங்க. பொதுவாக வந்து நடைமுறையில் வந்து போலீஸுக்கு தான் தகவல் கிடைக்கும். பட்டு அஃபீஷியல் ப்ரொசீஜர் என்னன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அரசு அலுவலகத்தில் அந்த சர்ப்ரைஸ் செக்கு போகும் பொழுது கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த கலெக்டருக்கு கீழே தான் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸ் இயங்கும். அதன் பேரில் அது மாதிரி அன்றைக்கி கிடச்சிருக்கோம். ஆனால் அவங்க திருநெல்வேலி விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு கிடச்சி அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அதன் பேரில் அன்றைக்கி வந்து டெப்டி இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர் திரு எம் தங்கராஜ் அவர் ட்ரிபியூனல் தாக்கிட்டார். அவருடைய தலைமையில் அப்புறம் வந்து அந்த திருநெல்வேலி விஜிலன்ஸு ஏடிஎஸ்பி திரு மெக்கலரின் எஸ்கால் அவங்க டீமு எல்லாம் சேர்ந்து கடந்த 18/11/2025 மதியம் 13:30 18 மணி வரைக்கும் அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அதனுடைய துணை இயக்குனர் அலுவலகம். அது வந்து துணை இயக்குனர் யாருன்னா திரு சரவணபாபு அவருடைய ஆஃபீஸ். அது அந்த ஆஃபீஸில் ஒரு செக் நடத்துகிறாங்க. அதில் வந்து அவர் டிடியினுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய கேபின் அதில் இருக்கக்கூடிய கப்போல்லையே இருந்து ஒரு 2,25,000 ரூபா ஒரு 5-6 கவராக பிரித்து இருக்குது. ஒரு சில நேம் எழுதியிருக்கு. ஆனால் இந்த டிஎஃப்ஓ தென்காசி, ஏடிஎஃப்ஓ தூத்துக்குடி இந்த மாதிரியான சில பேர் எழுதியிருக்கு. அதுலேருந்து வந்தது மாதிரி அந்த கவரில் போட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அதில் வந்து ஒரு 2,25,000 ரூபா. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் அப்படி தான் காமிக்கிறாங்க. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அவருக்கு டிஎஃப்ஓவுக்கு இருக்கக்கூடிய டிரைவர் அவர் வந்து செந்தில்குமார், ஒரு அப்கிரேடேஷன் லீடிங் ஃபேர்மேன். ஆனால் அவர் வந்து ஒரு 20,000 ரூபாய் பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் தூக்கி போட்டுறாரு. அதையும் கைப்பற்றிட்டாங்க. 40,500 ரூபா நோட்டு அப்படியே சொல்லிட்டு அவர் தூக்கி போடுறாரு. அதையும் எடுத்துடுறாங்க. அந்த காம்பவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது, அதில் எடுத்துடுறாங்க. அப்புறம் அவருடைய பர்ஸில் ஒரு 7,400 ரூபா, மொத்தம் 27,400 ரூபா. அப்புறம் இது போக அன்றைக்கி ஆஃபீஸில் டியூட்டியில் இருந்த அவர் ஆஃபீஸ் சூப்பரண்டு மைதீன் அன்வர், அந்த ஸ்டெனோ அறிவழகன், ஜூனியர் அசிஸ்டன்ட் சுப்பிரமணியன், அசிஸ்டண்ட் சிவசங்கர், அப்புறம் 2 பேர் ஓடியில் வந்த எல்எஃப் அவர் மந்திரமூர்த்தி பாலச்சந்தர் அவர்களுடைய கைவசம் செலவுக்கு வச்சுருந்தது பாக்கெட் பண்ணி அதெல்லாம் என்னன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க யார் யார் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அதனுடைய ஜென்யூனஸ் பார்த்துட்டு சரின்ட்டு ஓகேன்ட்டாங்க. இதனை தொடர்ந்து அப்படியே தானே அந்த மறுநாள் 19/11/2025 அவர் வந்து அந்த டெப்டி இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர் திரு எம் தங்கராஜ் கொடுக்குற கம்ப்ளைண்ட் பேரில் திருநெல்வேலி ஊழல் தடுப்பு பிரிவு அதனுடைய கிரைம் நம்பர் 8/2025 அண்டர் செக்ஷன் 7 இன் பிராக்கெட் ஏ ஆஃப் பிசி ஆக்ட் அண்டு 106 பிஎன்எஸ்எஸ். 106 பிஎன்எஸ்எஸ் வந்து அந்த பவர் டு போலீஸ் டு சீஸ் அந்த செர்டன் ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்துல ஏதேனும் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை சீஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த பணம்லாம் கைப்பற்றிருக்காங்கல்ல, அதுக்கானது 106 பிஎன்எஸ்எஸ் பழைய 102 சிஆர்பிசியாக இருந்தது. சரி, இதில் போட்டு இப்போ அந்த A1 அவர் வந்து அவர் சரவணபாபு டெப்டி டைரக்டர், A2 வந்து அவர் அந்த செந்தில்குமார். இப்போ இதில் பார்த்தோம்னா அன்றைக்கு கொஞ்சம் அலாமிங்காக அந்த செய்தி வந்துச்சு. 19ஆம் தேதி அந்த எஃப்ஐஆர் ஆனதற்கு பிறகுதான் அது வெளியே தெரியுது. வெளியே தெரிஞ்சு அந்த மாதிரி ரைடு பணம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த 19ஆம் தேதி நைட்டே அதில் அப்படியே தானே அந்த வழக்கினுடைய ஒரு அதிரடி திருப்பமாக என்ன ஆயிடுச்சு, அந்த ஆஃபீஸுக்கு எதிர் வீட்டில் இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் பார்த்தோம்னா
ஒரு ஆள் நைட்டு, அதாவது அந்த 17 நள்ளிரவுன்னு வச்சுக்கலாம், 18ஆம் தேதி காலைன்னு எடுத்தோம்னா அந்த 00:15 மணி ரயில்வே டைம் சொல்லணும்னா அந்த டயத்துக்கு ஒருத்தர் போகிறாரு. அந்த நைட்டு 12:15 டயத்துக்கு ஒருத்தர் போகிறாரு. உள்ள அவர் அந்த ஒரு 2 வீலரில் போய் யூடர்ன் அடித்து போகிறாரு. அது போகும்போதே அங்கே இருந்த கவர், ஒரு 6 கவர் இவருடைய கப்போர்ட்லேருந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த கவர் அவர் 2 வீலர்லேருந்து எடுக்கும்போது அதுவே மலமலன்னு விழுகுது. அவர் எங்கெங்கே இருந்த சுற்றி திரிஞ்சு வர்றாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து வண்டி நிறுத்தி அந்த கவர் எடுக்கிறாரு. மலமலன்னு அவர் உள்ளே வச்சுருந்த கவர் அப்படியே விழுகுது. அதான் காட்டி கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் இயற்கை. அது அப்படி தான் நடக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கவனமாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயத்தை காட்டி கொடுக்கும். ஏன்னா இந்த கவரை தான் உள்ள அடுத்த நாள் அவங்க வந்து சீசரில் வருது. அது சிசிடிவி கவரேஜில் இருக்குது. அந்த ஆள் எங்கேருந்து வந்தாரா, ஏன்னா இப்போ வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்கல, எங்கேருந்து வந்தாரோ ஒரு சில சஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க. பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிப்பாங்கன்னு வச்சுக்கிடுவான். இப்போ அந்த அப்படியே தானே வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கவுமே இந்த வழக்கினுடைய அப்படியே தன்மையே மாறுது. ஆனால் இந்த கவரை தான் அவங்க வந்து சீசர் பண்ணாங்க. அதை அட்மிட் பண்ணிக்கிறாங்க. இவர்களுடைய டிஜிபி மேடத்துக்கு பேசிடுறாங்க. அவங்க வந்து திருமதி சீமா அவர்கள் மேடத்துக்கு இது தகவலை சொல்லிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து இந்த டிடி திரு சரவணபாபு அவர் வந்து நல்ல ஆனஸ்ட் ஆஃபீஸர். அவர் யார் வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னா எந்த லைனில் விசாரித்தாலும் அதெல்லாம் கட்டாயம் இருக்காது சார் அப்படின்றாங்க. அவர் 2001 பேட்சுனாங்க. ஆனால் 2001 எஸ்எஃப்ஓ பேட்சு. அவர் ஜாயிண்ட் எஸ்எஃப்ஓ அதிலிருந்து இப்போ வரைக்கும் எதற்காகவும் யாரிடமும் வந்து அவர் பணம் வாங்க மாட்டார். அந்த இவங்களுக்கு வந்து ஃபயர் சர்வீஸுக்கு வந்து அந்த முக்கியமானது வந்து அந்த என்ஓசி தானே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அந்த ஹை ரைஸ் பில்டிங்கு இந்தந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா இன்னென்ன ரேங்கில் இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அதனால் அதை அந்த பில்டிங் செக் பண்ணுறது, அந்த ஃபயர் சர்வீஸு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது அது ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் அதனால் அந்த அடிப்படையில் தான் வந்து அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அப்புறம் வந்து வேறு இந்த ஒரு சில இவருக்கு வந்து இந்த பணம் இந்த 2,25,000 எடுத்தது மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்காக இவர் வாங்கினது அப்படின்னு. மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்னா இவர் ரேங்க்கு டிடி ரேங்குக்கு அப் டு அந்த எல்எஃப் வரைக்கும் போடலாம். ஆனால் லீடிங் ஃபயர்மேன் வரைக்கும் இவர் டிரான்ஸ்ஃபர் போடலாம். அதனால் அந்த இவர் ஒரு 4 மாவட்டத்துக்கு, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 4 மாவட்டத்துக்கான டிடியாக இருக்கிறாரு. திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கிறாரு. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஆளுகிட்ட வாங்கினது மாதிரி இது வந்து அந்த ஷோ பண்ணப்பட்டுச்சு, அந்த மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு வாங்கினார் அப்படின்னு. பட் இவர் வந்து ஃப்ரம் த பிகினிங் அந்த மாதிரி பண விஷயத்தில் எதுலேயும் தலையிட்டது இல்லை அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்மாக சொன்ன தகவல். நம்ம பல இதுகளில் விசாரித்தா அந்த விசாரணை அடிப்படையில் தான் இந்த பதிவுக்கு கூட 2-3 நாள் தாமதம். ஏன்னா கரெக்டான தகவல் கொடுக்கணும்னு அந்த வகையில் இல்லை. ஆனால் இதில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அந்த ஒரு நைட்டு 12:15 போல் அவர் வர்றாரு, 12:10 போல் வர்றாரு. ஏன்னா அந்த போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு உள்ளே போகிறாரு, ஆனால் ரொம்ப கேஷுவலாக. அப்போ அந்த க்ளோஸ் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஆள். அப்போனா அந்த ஃபயர் சர்வீஸினுடைய எம்ப்ளாயி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆஃபீஸுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக ஏதோ ஒரு சாவி வச்சு, ஆனால் எதுலேயும் கீரியெல்லாம் குதிக்கலை, சாவி வச்சு திறந்து ஆஃபீஸுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு டைரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே போய் என்ன வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அவ்வளோதான், ஒரு 6-7 நிமிஷம் தான். அப்புறம் திரும்ப வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாரு. இது அந்த ஃபுட்டேஜில் கிளியராக வருது. இது வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கு, இந்த தன்மை, இது எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா யாரோ இவரை ஒரு நேர்மையான அதிகாரியை சிக்க வைப்பதற்காக நடந்த தில்லாலங்கடி வேலை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இது இந்த தீயணைப்பு துறையினுடைய சாபக்கேடு மாதிரி நிறைய சொல்கிறாங்க. 2024 அந்த திருச்சி டிஎஃப்ஓ அவர் ஜெகதீஷ் கார்லேருந்து ஒரு 87,000 ரூபா எடுத்தாங்களாம். அப்புறம் ஏதோ வட சென்னை டிஎஃப்ஓ இப்போ அவர் தான் டிடி மதுரையில் இருக்கிறாராம். அவர் ராஜேஷ் கண்ணா 2020 அவருடைய கார்லேயே ஆஃபீஸில் இருந்து 2 லட்சம் எடுத்தாங்களாம். அப்புறம் திருப்பூர்லேருந்து ஒருத்தர் ஏதோ அப்பா ஏதோ அவருடைய ஆஃபீஸில் இருந்து பணம் எடுத்தாங்களாம். இது இவர்களுடைய எம்ஓ மாதிரி. யாராச்சும் கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருக்குது, இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் தட்டி வைக்கணும், இவர்களுடைய வழிக்கு வரலை அப்படின்னா இந்த வேலை பார்ப்பாங்க போல். ஆனால் இது கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். நம்ம டிஜிபி மேடம் கரெக்டாக பார்ப்பாங்க. எல்லா இதுலேயுமே எங்கே இருக்காங்களோ அந்த அலுவலகம் ஹானஸ்டாக இருக்கணும். அந்த துறையை ஓரளவுக்கு கரெக்டாக வந்து அந்த ஹானஸ்ட், அந்த நேர்மைக்கு சரியாக கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதனால் அந்த அடிப்படையில் இது இந்த துறையினுடைய மொத்தத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு 7,500 பேருக்குள்ளே தான் இவர்களுடைய ஸ்ட்ரென்த்தே.
ஆனால் மொத்தத்துக்கே டோட்டல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியது 7300 பேரை என்ன பண்ணாங்க. ஒரு 365 இந்த ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. இவ்வளவு சின்ன துறைக்குள்ளே எப்படிப்பா இவ்வளவு பெரிய கரைச்சல்? எப்போ பார்த்தாலும் இந்த தில்லாலங்கடி வேலை, அவனை மாட்டி விடுறது, ரைடு அடிக்க விடுறது, இது பூரா ஏன்னா துறை தான் சின்ன துறையை தவிர இந்த ஹைரைஸ் பில்டிங்கு, இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த ஜவுளி கடை, இந்த ஹாஸ்பிட்டலு, இதுக்கெல்லாம் என்ஓசியில் பல லட்சக்கணக்கில் விளையாடுமா. அந்த அளவுக்கு அந்த உயர் அதிகாரிகள் மட்டத்துக்கு போகையில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான ஊழல். அது போக இந்த ஃபயர் சர்வீஸுக்கான எக்யூப்மெண்ட்டு, அவர்களுக்கான அந்த வெஹிக்கிள் வாங்கிறது, அவர்களுக்கான இதுகளில் பூராமே இவங்க சொல்கிறது தானே அந்த அந்த கான்ட்ராக்டு, அதுலேயும் வந்து பயங்கரமான காசு வருமா. ஏன்னா இதில் வந்து வெளியவே தெரியாமல் கோடிக்கணக்கான ஊழல் புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னாங்க. அது மேடம் கவனத்துக்கு போகிறான். ஆனால் ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டான். அது போக இது முக்கியமாக நடக்கிறது காரணம் என்னென்னா, ஜாதிய ரீதியாக ஒரு சங்கம் வச்சு செயல்படுறாங்க. ஆனால் அது அவர்களுக்குள்ள தெரியும். அது என்ன வகையாக அந்த ஜாதிய ரீதியான சங்கம், அது ஒரு வாட்ஸ்அப் குழு மாதிரி வச்சு அவர்களுக்குள்ள செய்தி பரிமாற்றங்கள், ஜாதி தலைவர்களோட தொடர்பு அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டோம்னா அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. ஆனால் இந்த ஜாதிய ரீதியாக அப்படின்னா வந்து பொதுமக்களுக்கான சர்வீஸ் எப்படி கிடைக்கும்? ஒரு இந்த துறை வந்து இந்த துறையினுடைய சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய துறை இல்லை. இப்போ மருத்துவத்துறை மாதிரியோ, இல்லைன்னா ஒரு வேளாண் துறை மாதிரியோ, ஒரு பள்ளி கல்வித்துறை மாதிரியோ அன்றாடம் தீயணைப்பு துறையினுடைய சேவை நமக்கு வேணும்னு யார் நினைக்க போகிறாங்களா? அது ஒன்றும் இல்லை. அவசர காலத்தில் தீப்பிடிச்சா, பேரிடர் காலத்தில் அப்போ தானே அந்த உதவி தேவை. அது நடக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு முக்கியமான கட்டத்தில், அது நடக்கிற கட்டத்தில் நீங்கள் உதவிக்கு போகும் பொழுது ஜாதிய பாகுபாடோடு போனீங்கன்னா எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால் அதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த உணர்வில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுருங்க. நம்ம வேலை பார்க்கக்கூடிய துறைக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த மனிதன் தீ பிடிச்சாலும் மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு துறையை தவிர ஜாதிய ரீதியாக பார்க்கக்கூடிய யூனிஃபார்ம் துறையே அப்படித்தான். ஆனால் அது எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ துறையாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் துறையாக இருந்தாலும் சரி, அது வந்து ஜாதிய ரீதியாக பார்த்தோம்னா அதில் என்ன பார்க்க முடியும்? பாதிக்கப்பட்டவனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? ஒரு தீ பிடிச்சிருக்கு, அதில் வந்து எப்படி பார்க்க முடியும்? சரி, அதை பார்த்துக்குங்க. அது மாதிரியான செயல்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் காரணத்தினால தான் இப்போ இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தவிர நல்ல வேளை அவருக்கு வந்து ஏற்ற வீட்டில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. ஆனாலும் இப்போ வந்து இவர் இந்த அவருடைய டிரைவர் இருக்கிறார்ல செந்தில்குமார், அந்த பையன் வந்து அவர் 2001 பேட்ச் தான். அந்த இப்போ அந்த அப்கிரேடேஷன் லீடிங் ஃபயர்மேனாக இருக்கிறார் போல். அவர் வந்து இது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவரான். ஆனால் நிறையா பணம் கலெக்ட் பண்ணி அவருடைய செல்வாக்கில் வந்து நிறையாவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுப்பார் போல். அதுதான் அவருடைய முழு நேர தொழில். அவர் எந்த ஸ்டேஷன்லையும் இருக்கிற மாதிரி இல்லை. ஏதோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டேஷன் சொன்னாங்க, அதில் இருக்கிற ஒரு கணக்குக்கு மட்டும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரான். அவர் ஒரு கார் வச்சுருக்கிறார் பாருங்க, அந்த TN69BH 9237 ஹூண்டாய் கிரீட்டா. அந்த காரே வந்து 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் இருக்குமா. அவ்வளோ பெரிய காரு ஒரு ஆர்டினரி ஃபயர்மேன் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவருக்கான வருமான சோர்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா அவர் இன்னொரு தொழிலெலாம் பார்க்குறாருன்னு வைங்க. இங்கே இருந்துக்கிட்டு இல்லைங்க அவருக்கு ஒரு தொழில் இருக்குங்க அப்படின்னா முழு நேரம் அரசு ஊழியர் கட்டாயம் தொழில் பார்ப்பதற்கு தடை இருக்குது. அதெல்லாம் பார்க்க அனுமதிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு கூட, ஏன்னா அந்த 18/11/2025 இந்த டிடி அவர் சரவணபாபுனுடைய காரு ஏதோ ஒர்க் ஷாப்பில் அட்மிட் ஆனதுனால இவருடைய காரில் தான் அவர் வந்திருக்கிறார். யார்? இந்த ஹூண்டாய் கிரீட்டா அந்த காரில் தான் அன்னைக்கு ஆஃபீஸில் இருந்திருக்கிறார். அந்த கார் தான் இங்கே நின்றுருக்கு. என்னதான் வந்து ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் இது மாதிரியான ஆட்கள் பிரைவேட் காரு, அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபயர்மேனுடைய காரு அதை பயன்படுத்தணும்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு சலுகை செய்யணும்ல. சும்மா எப்படி உங்களுக்கு கார் கொடுப்பாரு? அது போக இவர் கொஞ்சம் தீவிர ஆன்மீக சிவபக்தரான். ஏதோ அங்கே எங்கே கோயிலுக்கெல்லாம் வந்து ஒரு சில கார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது இதுவுமே அந்த நேர்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட
அதை வாங்கிட்டு போகிறீங்க, ஏதோ ஒன்று ஒரு சின்ன விஷயம் தான், கார் வாங்கிட்டு போகிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாலும் அதுவும் உங்களது நேர்மையை கேள்விக்குள்ளாகும். அந்த வகையிலேயே இருக்கலாம். ஆனால் இந்த டிரைவர் வந்து அவர் 20,000 தூக்கி சாக்கடையில் போடுறாருன்னா கட்டாயம் நேர்மையாக சம்பாதித்த பணம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஏன் போட்ட? ஆனால் 7,400 ரூபாயை நம்ம அவர் பையில் பர்ஸில் வச்சுருக்கிறாரு. 20,000 40 500 நோட்டை தூக்கி பக்கத்தில் காம்பவுண்டில் இருந்த அந்த வாய்க்காலில் அப்படியே போட்டு விட்டுறாரு. அப்புறம் அதை இவங்க தேடித்தான் கைப்பற்றித்தான் பிடிக்கிறாங்க. அப்போ அப்படி தூக்கி நீ பணத்தை தூக்கி இதில் போடுற, இந்த டாய்லெட்டில் போட்டு விட்டுருவாங்க, பின்னாடி போட்டு விட்டுருவாங்க, நைட்டு பூரா ஒரு நார்த்து இதில் வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலையில் ரைடு வருதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா நேர்மையாக சம்பாரிச்சதுன்னு எப்படி நம்ப முடியும்? அதனால் இந்த டிரைவர் தூக்கி போடுறது, இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடு, அவருடைய பின்புலம் குறித்து விசாரிக்கும் பொழுது அது மிகுந்த அட்வர்ஸாக தான் வந்துச்சு. ஏன்னா அந்த டிரைவர் இவருக்கு நெருக்கமாக இவருக்கான இதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னால தனிப்பட்ட சரவணபாபுனுடைய நடவடிக்கையில் யார் ஒரு ஆள் கூட சொல்லலை. ஏன்னா இவர் வந்து இவருடைய ஓன் மணியை கூட செலவு செய்வாராம். ஏன்னா இந்த அதெல்லாம் சுனாமி நேரத்துல எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு அரசனுடைய பாராட்டு கவனம் அதெல்லாம் ஈர்த்திருக்கிறாரு. இந்த லைசன்ஸ் கொடுக்குற விஷயத்தில் ரொம்பவே கடுமையாக இருப்பாராம். அது போக இவர் கன்னியாகுமரியில் டிஎஃப்ஓவாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஜவுளி கடை, அப்புறம் ஒரு தனியார் மருத்துவமனை, தனியார் ஜவுளி கடை, ஒரு தனியார் மருத்துவமனை, ரெண்டுக்குமான அந்த லைசன்ஸு அந்த பக்கா நாம்ஸ் படி இல்லை அப்படின்றத அவர் ஸ்ட்ரிக்டாக வந்து மறுத்திருக்கிறார், கொடுக்கவே முடியாதுன்ட்டு. அப்புறம் அன்றைக்கு அப்போதைய டிஜிபி, அங்கே தீயணைப்புத்துறையினுடைய டிஜிபி சென்னையில் இருந்தவருடைய கையெழுத்தை போலியாக போட்டு அவர்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தது மாதிரி ஒரு ஃபயர்மேன், ஆனால் லீடிங் ஃபயர்மேன் நினைக்கிறேன், அவர் சுந்தர்ராஜ், ஆனால் அந்த இது போட்டிருக்காம பாருங்க, அவர் மேலே வந்து அவர் அதை செஞ்சார் அப்படின்னு இவரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாரு. அவர் மீது சிசிபியில் வந்து வழக்கு நடக்குது, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது எப்படி அந்த கையெழுத்து போட்டால் உனக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னால அந்த சுந்தர்ராஜ் யாரையுமே காட்டி கொடுக்காம அவர் மட்டுமே முழு பழியை ஏற்றிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் இவர் எடுத்ததுனால இவர் மீது கொஞ்சம் அந்த தப்பு செய்யக்கூடியவர்கள், தவறான வழிக்கு போகக்கூடியவர்கள் ஒரு சில விரோதம் பாராட்டக்கூடிய நிலை இருக்கு. இவருக்கான அந்த மோட்டிவ் இவர் மேலே கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த அடிப்படையிலேயே இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு 5-6 சஸ்பெக்ட் சொன்னாங்க. ஆனால் அது வந்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் கூட இப்போ இந்த ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி இல்லைன்னு வைங்க, இது எப்படி இவர் என்ன செய்ய முடியும்? இவர் இதில் இருந்து எடுத்ததுக்கு ஒரு அக்கௌண்ட் சொல்லித்தான் ஆகணும். அன்றைக்கே இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்களே, அந்த செக் முடிஞ்சோடனே, சர்ப்ரைஸ் செக், அந்த ஜாயின்ட் செக் முடிஞ்சோடனேயே இந்த பணம் இங்கேருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஏன்னா 106 BNSSல அதை வந்து சீசர் மகசர் போட்டு எடுப்பாங்க. எடுத்தோடனே இவரே அதில் கையெழுத்து போடணுமே. இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, எடுத்தது உண்மையான்னு. இப்போ அவர் எப்படி அக்கௌண்ட் சொல்லுவார்? இப்போ அதுக்கு அடுத்த நாள் சிசிடிவி கிடைச்சி இது யாரோ கொண்டு வந்து வச்சாங்க, அந்த கவர் தான் இந்த கவர் அப்படின்னு, அதுவும் ஒரே மாதிரி தான், அதில் எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. அந்த வகையில் இவர் மீது இல்லைன்ற மாதிரி ஆனாலும் இந்த டிரைவருக்கு எப்படி சொல்ல முடியும்? டிரைவர் வந்து பணத்தை தூக்கி போடுறாரு, அவர் வந்து இந்த அக்கௌண்ட் அவரே கூட ஏதோ சொல்லிடலாமே, இவரையும் சேர்த்து கூட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னால அதை எப்படி இது பண்ண முடியும்? ஏன்னா இது ஒரு அன்பிரசிடென்டட் தான். இந்த விஜிலன்ஸ் செக்கில் இதுவரை இல்லாத ஒன்று தான். முதல் நாள் அந்த செக் நடந்து எஃப்ஐஆர் 19ஆம் தேதி எஃப்ஐஆர் ஆனதற்கு பிறகு 20ஆம் தேதி இவர் தரப்பில் போய் என்னதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அதுக்குள்ள ஒரு ட்ரெஸ்பாஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அது பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் அது ஒரு எஃப்ஐஆர் ஆகி அது வந்து அந்த 329 BNS (2) அது போட்டிருக்காங்க. (3) தான் போடணும். (2) வந்து டெஃபினிஷன் செக்ஷன், 3 தான் அதுக்கான பீனல் செக்ஷன். அதை வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் எதுக்கு வந்தார், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் எதுவும் அதில் ஒன்றுமே சொல்லலை. ஸ்ட்ரேஞ்சர் உள்ளே போய் பணம் வச்சாரு அப்படின்ற ஒரு 7-8 நிமிடம் அவருடைய செயல்பாடு இருக்கலாம், அதெல்லாம் எஃப்ஐஆரில் எதுவும் காமிக்கல. ஏதோ இவரை திருப்திப்படுத்துறதுக்கு, டிடியை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு எஃப்ஐஆர் போட்டது மாதிரி, ஒரு நாம்கே வாஸ் போட்டது மாதிரி தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க. முக்கியமாக சொல்கிறது,
அதிகாரிகள் நேர்மையாக இருக்கீங்க, என்னவோ இருக்கீங்க. இது கட்டாயம் வந்து ஒவ்வொரு அலுவலகத்திலையும் சிசிடிவி வைக்க வேணாமாங்க. 4 மாவட்டத்துக்கு அதிகாரி இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்க வேணாமா? சென்ட்ரியில் கூட்டிகிட்டு போயிடுறீங்க, ஆனால் வேண்டியதில்லை, அது அட்மின் ஆஃபீஸு. ஆனால் 4 மாவட்டத்துக்கு இருக்கீங்கல்ல, ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் உங்கள் அலுவலகத்துக்கு சிசிடிவி இருக்கணும்ல. வாட்ச்மேன் போட்டால் கூட வாட்ச்மேன் கூட தூங்கிடுவார். ஏன்னா நீங்கள் ஒரு ஏதோ ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் எனக்கு நைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபயர்மேன் போட்டிங்கன்னா கூட அவர் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிசிடிவி தூங்காதில்ல. இப்போ சிசிடிவி தானே காப்பாற்றுச்சு. ஆனால் நீங்கள் மிகுந்த கடவுள் நம்பிக்கையானவர், ஆன்மீக பக்தியானவர், கட்டாயம் உங்களுக்கு மேலே இருக்கிறவன் காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். மேலே இருக்கக்கூடிய நேரடியாக இறைவன் வரல, மேலே இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி தான் காப்பாற்றுச்சு. அது இயற்கையினுடைய ஒரு செயல்னு கூட வச்சுக்கோங்க. உங்கள் ஆஃபீஸுக்கே போடணும்ல, எல்லா ஆஃபீஸுக்குமே இருக்கணும்ல. அது வந்து அவர்களை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே அது கட்டாயம் வேணும். ஆனால் இந்த இப்போ இது மாதிரியானதை இப்போ வந்து கரெக்டாக காயமில்ல. ஒருத்தர் வந்து ஆஃபீஸுக்கு வர்றான்னா அவனே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீனத்துவத்தோடு அவனால் அக்கஷ்டம் ஆக முடியலை. பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு வர்றானே சிசிடிவி இருக்குமா? அந்த அலுவலகத்துக்குலாம் எத்தனை வட்டம் வந்திருப்பேன். ஏற்ற வீட்டில் சிசிடிவி இருக்கா, பக்கத்தில் இருக்கா, அதெல்லாம் கவனம் வரமாட்டேது. பார்த்தீங்களா? கவனம் வராது. இன்னும் அதுக்கு செட் ஆகலை. நம்ம சிஸ்டமே இன்னும் எந்த மனிதனும் செட் ஆகலை. அப்புறம் வந்ததுக்கு பிறகு தான் அடடா அதில் மாட்டிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதனால இது ஒவ்வொரு அலுவலகத்துக்குமே சொல்றது, உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த நீங்கள் நேர்மையாக இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம், அந்த நேர்மையை நிரூபணம் பண்ணுறதுக்கே சிசிடிவி வேணுங்க. இப்போ காசு பணம் வாங்குற நேர்மை அப்படின்ற அது கூட விடுங்க, எதோ ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஒருத்தரமா ஒரு அதிகாரி பிடிக்கலை, மாட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சா எதோ ஒன்று எடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த ஒன்றுனாலும் ஏதோ ஒரு போதை பொருளை கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க. என்னமோ ஒன்று செஞ்சிடலாம். அதனால் வாட்ச்மேன் போடுறீங்களோ இல்லையோ, உங்கள் சென்ட்ரி போடுறீங்களோ இல்லையோ, சிசிடிவி கட்டாயம் எல்லா இதுலேயும் இருக்கணும். அப்போ சொன்னோம்னா அதிலே கொடுத்துட்டு போவாங்க. அதுக்காக வந்து அந்த ஸ்பான்சர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து என்ன போலீஸ் இப்போ நாடு முழுவதும் போட்டுக்கிட்டு இருக்கு. போலீஸ் என்ன ஃபண்டிலேயே போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பான்சர்னாலே நீங்கள் தப்பாகவும் அதை மீன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்பான்சர்னால் சில நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்குது, உண்மையான நன்கொடையாளர்கள் இருக்காங்க, அது சில டெக்ஸ்டைல்ஸு அவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ பேரிகேடு ஃபுல்லாக பாருங்கள், போலீஸ் எவ்வளோ பேரிகேடு வச்சுருக்கு, யாரோ ஒரு ஸ்பான்சரில் தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு என்ன டெய்லி சலுகைக்கு வர்றாங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல அதுதான் வந்து ஒரு கம்யூனிட்டி போலீசிங் அப்படின்றது. அதுதான் கம்யூனிட்டி போலீசிங்னா அந்த இணக்கமாக இருந்துக்கிட்டு யார் வந்தாலும் முறைச்சிக்கிட்டேவா உட்காந்துருக்கானே, இந்த இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அந்த அடிப்படையில் நீங்களும் சொல்லலாம். ஒரு சிசிடிவி போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுத்துருப்போம். ஒரு 2 சிசிடிவி கேமரா, 2 கேமரா இருக்கிறது போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு 20,000 வரும். உங்கள் பாக்கெட் மணியில் போட்டாலும் சரி, யார் எதுலையும், எல்லா ஆஃபீஸுக்குமே சொல்கிறேன், எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கம் தான் இதை கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனாலும் டிடி இதோட சும்மா இருந்துடக்கூடாது. அந்த தன் மீதான எஃப்ஐஆர் குவாஸ் பிரேயர் கேட்டு அவர் உயர்நீதிமன்றம் போகணும். குறைந்தபட்சம் எஃப்ஐஆரில் தன் பெயரை நீக்க சொல்லியாச்சும் அவர் வந்து கேட்டாகணும். ஆனால் இதில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் யார் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரெஷர் கொடுங்க. அப்புறம் உயர் அதிகாரிகள்லாம் இவருக்கு நல்ல ஆதரவாக அனுசரணையாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் அதனால் அந்த வகையில் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மளை அந்த ஒரு துறைக்குள்ளேயே, அதுவும் ஒரு சின்ன துறைக்குள்ளேயே இது மாதிரியானதெல்லாம் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒழுக்கமற்ற தன்மை, ஒரு டிசிப்ளின்டு போர்ட்ஸு, அதுக்குள்ளே ஜாதிய பாகுபாடு, இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. அதையும் வந்து உயரதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கணும். டைரக்டர் மேடம் இதை வந்து கவனித்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். ஏன்னா அதனால் அதை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் இவரை பொறுத்தவரை, டிடியை பொறுத்தவரை நம்ம விசாரித்த அளவுக்கு மிக மிக நேர்மையானவர், மிக மிக சுத்தமானவர் அப்படின்றது தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்தது. அதைத்தான் நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் அந்த வகையில் பார்ப்போம். அவர் மீண்டும் வருவதற்கான வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்ப்போம். வணக்கம்.